நிஃப்டி பீஸ். ஸோ இந்த நிஃப்டி பீஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டாப் 50 கம்பெனிஸ், நிஃப்டியோட டாப் 50 கம்பெனிஸ் இதில் இருக்கும். ஸோ இந்த ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து ஃப்யூச்சர் ஆப்ஷன் இன்ட்ராடேனா தான் நமக்கு வந்து லாஸஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கான ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இது வந்து உங்களுக்கு ஈக்விட்டியில் வர்றது. சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க ஷேர்ஸ், நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை அதுக்கடுத்த வாரமோ ஷேர்ஸ் இறங்குதுன்னா பயப்பட வேண்டாம். பட் லாஸில் உங்களுக்கு ஷோ ஆகுமே தவிர யூ நெவர் இன் லாஸ். ஸோ நீங்கள் லாஸில் இருக்க மாட்டீங்க. பட் அகைன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும்போது, மார்க்கெட்டோடைய பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் திரும்பவும் உங்களோட லாஸ் ரெக்கவரி ஆகி ப்ராஃபிட் ஜோனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இந்த நிஃப்டி பீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டாப் 50 வந்து இதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டாப் 50 எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அனலைசிஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. தேங்க்யூ.